ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மஸ்கோத் அல்வா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து சீனியை யூஸ் பண்ணாமல் வெல்லத்தை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிறேங்க. இங்கே நான் தேங்காய் பால் வந்து 5 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் முதல் பாலாக கெட்டியான பாலாக இருக்கணும். ஸோ 5 கப்புக்கு தேங்காய் பால் கெட்டியான பால் எடுத்துக்கிறேங்க. வெல்லத்தை வந்து நான் இதே கப்பால் நான் இங்கே வந்து 2 கப்புக்கு வெல்லம் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து சுகர் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் 2 கப்புக்கு எடுத்து அதை சும்மா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. அது போக நான் இங்கே பாதாம் பருப்பு ஒரு 15 பாதாம் பருப்பு எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு அதை தொலியை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 15 பாதாம் பருப்புக்கிட்ட. இது வந்து நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே வால்நட்டை நான் கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். வால்நட்டும் அதே மாதிரி தான். இது வந்து நீங்கள் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதான் நமக்கு மெயினான ஐட்டம். என்னென்னா கிராக்ட் வீட், உடஞ்ச கோதுமை இருக்குல்லையே, அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். கோதுமையை உடச்சி வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நான் 2 கப்பு கோதுமையை எடுத்து தண்ணியில் ஒரு 5 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன். இதே கப்பால் தான் 2 கப் எடுத்து 5 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் ஊற போட்டு வச்சா தான் நம்ம ஈஸியாக அதிலேருந்து பாலை எடுக்க முடியும். ஏற்கனவே என் கையை நல்லா கழுவிட்டேன். இப்போ நான் வந்து பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம நல்லா அந்த தண்ணியில் அந்த உடஞ்ச கோதுமையை நல்லா பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கோதுமையில் இருக்க பால் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கோதுமையோட பால் எடுத்துட்டேன் பாருங்கள், சக்கை மாதிரி வந்துடுச்சா. இதில் நான் 4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு உடச்ச கோதுமையை போட்டு 4 கப்புக்கு பால் எடுத்திருக்கேன். 5 கப்பு தேங்காய் பால், கொஞ்சம் முந்திரி பாதாம் அரைச்சது, அப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு. இப்போ நான் அந்த தேங்காய் பாலில் வந்து கோதுமை பாலை சேர்த்துட்டேன். கோதுமை பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 15 பாதாம் கிட்ட, அதையும் இதில் சேர்த்துருங்க. பாதாம் இல்லை என்கிட்ட கேஷ்யூநட் இருக்குது, அதை சேர்க்கலான்னு அரைச்சி தாராளமாக நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டேன். நான் வால்நட்டு மட்டும் தான் இப்போ நான் சேர்க்கலை. இதில் நம்ம வேறு எது வேறு பட்டரை எதுவும் சேர்க்க போகிறல. இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதில் இருந்தால் நமக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்போகுது பாருங்கள். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து அதை நல்லா கொதிக்க அரைச்சி இந்த மாதிரி நுர தள்ள ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா நுர பொங்கிட்டு வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த உடச்சி வச்சுருக்க அந்த வால்நட்டை உள்ளே போட்டு விட்ருங்க. போட்டு இந்த மாதிரி கிண்டுங்க பாருங்கள். இந்த எந்த அளவு சுருண்டுட்டு வருதுன்னா, அதாவது நம்ம எந்த அளவு பால் அந்த கோதுமை பால் தேங்காய் பால் எடுக்கிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல. எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு இந்த அளவு நான் கிண்டி முடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி சுருண்டு வந்த பிறகு இந்த மாதிரி நெய் தடவுனா தட்டில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஆற விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல அல்வா துண்டு நமக்கு கிடச்சிரும். அதை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நைஃப்பில் பட்டரோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அல்வா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அதோட ஒட்டலை, நம்ம நல்லா கிண்டினா தான் நமக்கு இந்த அளவுக்கு வரும். இப்போ நமக்கு அருமையான மஸ்கோத் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சீனி சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.